உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, யோவான் 14:14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன், எது கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்னு இயேசு சொல்கிறாருங்க. நீங்கள் எதை வேணால் கேட்கலாம், எது வேணுமோ கேளுங்க, தேவன் தருவார், செய்வார். எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், என்னங்க செய்திருக்காரு, என்னை காக்க வச்சிட்டாரு, ரொம்ப நாளாக நான் காத்துட்ருக்கேன், எதுவும் செய்யலைன்றீங்களா? இல்லை, நீங்கள் எது வேணால் கேளுங்க, அவர் செய்வாருங்க. விடாமல் கூப்பிட்டு பாருங்களேன், நீங்கள் எதை கேட்டாலும் செய்வார். நீங்கள் நல்லா விடக்கூடாது, அவர் பிடிவாதமாக நில்லுங்க அந்த இடத்துல. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, நின்று செய்து கொடுத்துட்டு போவார். அவரை விட்டு தள்ளி போயிடக்கூடாதுங்க, நிற்கணும், பிடிச்சிக்கணும், அவரை உறுதியாக இருக்கணும். அப்போ என் பிள்ளை விட மாட்டான், நான் செய்து கொடுத்துட்றேன், என் பொண்ணு விட மாட்டா அப்படின்னு செய்து கொடுத்துருவார். எதை கேட்டாலும் செய்வார். அவர் சமூகத்தில் முன்னாடி போய் அழுங்க, வேறு யார் முன்னாடியும் போய் அழுதுட்டு நிற்காதீங்க. நம்மளுக்கு தான் அழுகிறதுக்குன்னே ஒரு இடம் இருக்குது, தேவன்கிட்ட நம்ம அழலாம். நீங்கள் அழணும், உங்கள் அழுகையை மறைக்கணுன்னு அவசியமே இல்லை. தேவன் முன்னாடி எவ்வளோ வேணால் அழுங்குங்க, அவர் ரெடியாக இருக்கார். உங்கள் அழுகை நீங்கள் என்ன வேணால் அழுங்க, அவர் உங்களுடைய அழுகையை துடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். எதை கேட்டாலும் செய்வார். சரிங்களா? உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க, கொடுக்கலன்னா விட்டுறாதீங்க அவரை. நமக்கு தேவனை விட்டால் வேறு யார் இருக்கா? விட்டுறாதீங்க. ஃபாஸ்டிங் இருந்து, விரதம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. எதை கேட்டாலும் கொடுப்பார். நமக்கு உரிமை இருக்குல்ல தேவன்கிட்ட, அவரும் சொல்லிட்டார் எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு. விட்டுடாதீங்க, அந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. அவர் கொடுக்குற வரைக்கும் பிடிவாதம் பிடிக்கணும். இந்த பிடிவாதம் பிடிக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி இருங்க. தேவன் முன்னாடி அப்படி தான் இருக்கணும். அவர் எதை கேட்டாலும் கொடுப்பார், செய்வார். கேளுங்கள் கொடுக்கப்படும், அவர் தானே சொன்னார். வாய் உள்ள பிள்ளை பொழைச்சிக்கும். எந்த பிள்ளைக்கு ரொம்ப வாய் இருக்குதோ அந்த பிள்ளை எதையாவது கேட்டு வாங்கிக்கும் இல்லை. ஆனால் வாயே இல்லாமல், வாயில்லா பூச்சியாக இருக்கிறாங்களே, எதுவும் கேட்கவே மாட்டாங்க. ஆனால் வாய் இருக்கிறவங்க இது வேணும் அது வேணும்னு கேட்டு வாங்கிப்பாங்கள்ல. நம்ம தேவன் முன்னாடி வாயை திறக்கணும், வாயை விரிவாய் திறக்கணும். நன்மையினால் தேவன் நிரப்புவா. ஜபத்தில் போராடணும். மனிதன்கிட்ட போய் போராடி நிற்காதீங்க, இது வேணும் அது வேணும்னு மனிதன் முன்னாடி போராடாதீங்க. தேவன் முன்னாடி நான் போராட்டம் செய்திருவேன், மனிதன் முன்னாடி போய் நிற்காதீங்க. தேவன் முன்னாடி போராடுங்க, அவர் செய்வார். எதை கேட்டாலும் செய்வார். அவர்லாம் இதை கொடுக்க மாட்டாருங்க. நீங்களாம் முடிவெடுத்தா எப்படி? அவர் கொடுப்பார். நீங்கள் அந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, அவர் கொடுக்குற வரைக்கும் நகரக்கூடாது. சரிங்களா? ஒரு ராஜா இருந்தாருங்க, அவருக்கு ஒரு வியாதி வந்துச்சு. சாதாரண வியாதி வரல, மரண வியாதி. அது மோசமான வியாதி. எப்போ உயிர் போவோன்னு காத்துட்டு இருந்தாங்க எல்லாரும். இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியை தேவன் அனுப்புகிறார். உன் காலம் முடிஞ்சிடுச்சுப்பா, உன்னுடைய வேலையெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கோ அப்படின்னாரு. ஆனால் அந்த ராஜா இருக்காரே ஒத்துக்கலை, அழ ஆரம்பிச்சிட்டார். சவுத்து பக்கமாக திரும்பி அழ ஆரம்பித்தார். ஐயோ தேவனே, எனக்கு இன்னும் உயிர் வேணும், நான் உயிரோட வாழணும், ஏன் எடுத்துக்கிறீங்க, எனக்கு உயிர் வேணும்னு அழ ஆரம்பித்தார். அப்போ தான் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு போனார், ராஜா எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துங்க, தேவன் உங்களை எடுத்துப்பாரான். திரும்பவும் தேவன் மாறிட்டார். அப்படியே ராஜா அழுதுட்டோன்னே மனசே மாறிட்டார். எந்த ராஜாவும் அழ மாட்டாங்கள்ல, இந்த ராஜா அழுகிறாரு பாருங்க, அவருக்கு வேணும் அதனால அழுதார். அழுத உடனே தேவன் உடனே மாற்றிட்டார் தன்னுடைய முடிவை. ஏசாயிட்ட சொன்ன, இன்னும் ஒரு 15 வருஷம் இந்த ராஜாவுக்கு கூட்டி கொடுத்துட்றேன், போய் சொல்லிட்டு வா. திரும்பவும் போய் சொல்லு. காம்பவுண்டை கூட தாண்டலை, பாதி முற்றத்துக்கு தான் வந்திருப்பான். அதுக்குள்ளே தேவன்ல சரி முடிவை நான் மாற்றிட்டேன், போய் சொல்லிடுவா அப்படின்னு. உடனே திரும்ப ஏசாயா தீர்க்கதரிசி ஓடி போய், ஆமாம் தேவன் உங்களை உயிரோட வச்சுப்பாரான், இன்னும் ஒரு 15 வருஷம் உங்கள் ஆயுசு காலத்தில் கூட்டி தராரானோடனே எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும்ல. நல்லா அவர் முன்னாடி நிற்க கற்றுக்கோங்க, அவர் முன்னாடி அழ கற்றுக்கோங்க, அவரை விடாமல் கூப்பிடுங்க, பொழைச்சிப்பீங்க. எதை கேட்டாலும் கொடுப்பாரு. சரிங்களா? நம்மளே ஐயோ வியாதி முத்திடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு அந்த ஏசாயா தீர்க்கதரிசி, அந்த எசேக்கியா
ராஜா நினச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்ல? 15 வருஷம் கூட்டி வாங்கிக்கிட்டானே. நம்ம கையில் தான் இருங்க இருக்குது. நல்லா ஜபத்தில் உறுதியாக இருங்க, ஜபம் பண்ணுங்க. ஜபம்னா என்னங்க? ஐயோ, அது கசப்பு கிடையாது. தேவனோடு பேசுறது. எங்கே வேணால் நின்றுட்டு பேசுங்க. சும்மா இருக்கும்போதெல்லாம் அவரோட பேசிகிட்டே இருங்க, சரிங்களா? நமக்கு தான் எக்கச்சக்க தேவைகள் இருக்குல்ல, கேளுங்க, அவர் கொடுப்பாருங்க. ரொம்ப நல்லவர். உங்களுக்கு கொடுக்கணுன்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க எத்தனையோ நாளாக, எத்தனையோ மாதமாக, எத்தனையோ ஆண்டுகளாக காத்துட்ருக்காங்க. நீங்கள் இதை கொடுப்பீங்க, இதை கொடுப்பீங்க, கொடுத்துருங்கப்பா. உங்கள் பிள்ளைங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க? கொடுக்குற மாதிரி யாரும் இல்லைப்பா. எங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி யாரும் இல்லைப்பா. நீங்கள் மட்டும்தான் கொடுக்கும் தேவன். நீங்கள் கொடுக்கணும்ப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க பா. நீங்கள் கொடுத்துடுங்கப்பா. உங்கள் பிள்ளைங்க நம்பி உங்கள் பாதத்தில் நின்றுட்டுருக்காங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. சாமி, உமக்கு நன்றி அப்பா. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேர் இருக்கணும். அப்படி இல்லைனா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது பா? அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. அங்கே வரதுக்கு தான் ஆசைப்படுறோம். கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். இப்போ அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களுக்கு சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாய் வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருட அந்த கிறிஸ்துவ ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியிலலாம் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. நீங்கள் 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. இந்த பூமியின் ஓனராக, இந்த பூமிக்கு சொந்தக்காரராக வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்கப்பா. அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.